அது ஒண்ணும் இல்லடா, ஏவிஎம்க்கு போட்டியா எதிர்த்தாப்புல லேண்ட் வாங்கலாம்னு ஒரு ஐடியா. அதான் நீரோட்டம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அங்கிள் போய் சொல்றீங்க? உங்களை தான் வாட்ச்மேன் புடிச்சு தள்ளத நான் பார்த்தனே. பாத்துட்டேல, அத வீட்ல யார்ட்டையும் சொல்லி தொலைக்காத, கமுக்கமா வச்சுக்கடா. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, இந்த ஃபைல் என்ன இருக்கு? இது ஃபைல் இல்லடா, இதாண்டா என் லைஃப். இதுக்குள்ள ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் வச்சிருக்கேன்டா. அத சொல்லலாம்னு ஸ்டுடியோ பக்கம் வந்தா வாட்ச்மேன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறான்டா. ஆனா நீ மட்டும் எப்படி அம்பாசிடர் கார்ல உள்ளுக்குள்ள போற? உங்களுக்கு தெரியாதா, நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா என்னடா? சினிமால ஜூனியர் ரஜினி, ஜூனியர் விஜய், ஜூனியர் அஜித், எல்லா ஜூனியர் நான் தான். அப்ப ஜூனியர் விகடன்னாலும் நீ தான் நடிப்பியா? அங்கிள் விளையாடுறீங்க அங்கிள். நீங்க ப்ரொடியூசர் கிட்டயும் காசு சொல்ல வேணாம், டைரக்டர் கிட்டயும் காசு சொல்ல வேணாம், ஃபைனான்சர் கிட்டயும் காசு சொல்ல வேணாம். மறுபடியும் லாரி பிடிச்சு சொந்த ஊருக்கே போய் ஆடு கிட்டையும் கோழி கிட்டையும் கதை சொல்ல சொல்றியா? நோ, நீங்க கதை சொல்ல வேண்டியது ஒரே ஒருத்தர் கிட்ட தான். அவர் மட்டும் ஓகே சொன்னாரு, நீங்க அடுத்த நிமிஷமே கதாசிரியர் தான். யார் அது செல்லம்? அது சஸ்பென்ஸ். நானே உங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறேன். என்னமோடா, அவரும் என்ன ஏமாத்திர மாட்டாரு. ஏன் அங்கிள் அப்படி சொல்றீங்க? என்னடா இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்களே ஆள வந்தோம், அது என்னோட ஸ்டோரிடா. தொழுதூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல டீ குடிக்கிறதுக்காக ஸ்கிரிப்ட வச்சுட்டு உள்ள போனேன்டா. அந்த கேப்ல அதை அடிச்சிட்டாங்கடா. அங்கிள் கவலைப்படாதீங்க. மேடம் ரெடிங்களா? நான் ரெடி தான். லைட்ஸ் ரெடி, சவுண்ட் ரெடி, கேமரா வரல, ஷூட்டிங் ஆரம்பிக்கல. ப்ரொடியூசர் எங்க? அவரு ஏவார சினிமா ஃபைனான்ஸ்ல பேசிட்டு இருக்காரு. அங்க பாருங்க. நான் உனக்கு பணம் தரமாட்டேன். என்னாச்சு சார்? ஒண்ணே இல்ல மேடம், இந்த ஆளுக்கு 3 தடவை நான் பணம் கொடுத்தேன், மொத்தமா சேர்த்து போட்டுட்டான். ஐயோ, இவர் பணம் கொடுக்கலன்னா ஷூட்டிங் நடக்காத. அப்ப 111 அவ்வளவுதானா? எனக்கு நம்பிக்கையான ஆள் யாராவது ஒருத்தர் இந்த ஆளுக்காக ஜாமீன் கைது போட்டா நான் பணம் தரேன். இந்த அம்மா பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இந்த அம்மா இவருக்காக ஜாமீன் கைது போட்டா நான் பணம் தரேன். அப்போ இவருக்காக எங்க மேடம் கையெழுத்து போட்டா நீங்க பணம் தர்றீங்க? பிராமிஸா தர்றேன். அவங்க கையெழுத்து போடுவாங்க. நான் எதுக்கு ஜாமீன் கையெழுத்து போடணும்? மேடம், நீங்க சும்மாவா கையெழுத்து போட போறீங்க? இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆக்கிடுறேன். ப்ரொடியூசர்ட்ட எழுதி வாங்கிடுங்க, அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. ப்ரொடியூசர் பிஏ, என்னையா இதெல்லாம்? மேடம், அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுட்டு கொட்டுதான் பாங்க. இது கூரை இல்ல, வானத்துல இருந்து பிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா கீழே கொட்டுது. கடவுள் முடிவு பண்ணிட்டான். நீங்க பணமே போடாத ப்ரொடியூசர். யோ ஃபைனான்சர், அக்ரிமெண்ட் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. என்னையா ரெடியா ஜூட்டான் கன்ஃபியூஸ் பண்றீங்க? நாளைக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா? நாளைக்கு என்னங்க, நாளைக்கு இன்னைக்கே நடக்க போகுதுங்க. இந்த சீரியலுக்கு நீங்க ஒரு பார்ட்னர். அடுத்து சித்தி லெவல்ல சொந்தமா ஒரு மெகா சீரியல் ஆரம்பிக்க போறீங்க. ராதிகாக்கு ஒரு ரேடன் டிவினா உங்களுக்கு ஒரு ராக்கெட் டிவி கீழ இருந்து சர்றன்னு மேல போகுதுங்க. அப்புறம் சன் டிவி ரேஞ்சில ஃபாதர் டிவி ஒரு சேனலை ஓபன் பண்ண வேண்டியதான். ஃபாதர் டிவியா? ஆமாங்க, உங்க அப்பா பட்டாவை பெருசா காட்டுறோம், அது டமால்னு வெடிச்சு செதறி போய் கடலுள்ள விழுகுது. உடனே கடலுள்ள இருந்து FTVங்கிற ஒரு உலக உருண்டை சுத்திக்கிட்டே மேல வருது. அப்படின்னா பத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்லு, உடனே கையெழுத்து போட்டுடுறேன். ப்ரொடியூசர் பத்திரத்தை இந்தாங்க. மேடம், உங்க பாதர நினைச்சே ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. உங்களை நான் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போறேன். அம்மா அம்மா, யாரு? நான் புறா கொரிசர்ஸ் இருந்து வர்றேன். மீன் அம்மா இருக்காங்களா? என்னத்துக்கு? இதுல கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்கணும். கொரியர்ல இருந்தா மீனாவுக்கா? என்ன பண்றது? புத்தியை தீட்டாதே, கத்தியை தீட்டு. மீனா எடுத்துக்கிட்டு வா பேனா. செண்பகம், கத்திய கூட, கத்திய கொடு. கண்ண முடிக்கும். என்ன சத்தம்? ஒண்ணும் இல்லடா செம்பு, 2 நாள்ல சரியா போயிடும். எதுக்குங்க கையை அறுத்தீங்க? என்னடா இது? ரத்தம் அச்சி, எப்படிடா ஆச்சு? இவரு வெட்டிட்டாரு. ஏன்டா வெட்டின? நீ வேற நடந்து தெரியாம பேசாதடா. வாசல்ல கொரியர்காரன் வந்து நிக்கிறான்டா. உன் பொண்டாட்டி பேருக்கு தபால் வந்திருக்குது. அவனுக்கு உன் வைஃப் நல்லா தெரியும். இப்ப இவ போய் கையெழுத்து போட போனா நாம எல்லாரும் மாட்டிக்க மாட்டோமா? ஆமா, அதான் அந்த கட்டிங் பண்ணி காப்பாத்துறேன். கட்ட போடு. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, கத்திரிக்காவை வெட்ட தெரியாம வெட்டி கையை வெட்டிட்டா. ஐயோ ஐயோ ஐயோ, அவ தட்டறா, இவர் கட்டறாரு, கட்ட புடிச்சு நின்னு வேடிக்கை பார்க்கறாரு. ஏன் நீங்க கட்ட வேண்டியதானே? அதுக்கு பதில் இவனே சொல்லுவான். அது தாலி தான் புருஷன் கட்டணும், இந்த கட்டலாம் யாரு வேணாலும் கட்டலாம். அது மட்டும் இல்ல, இவருக்கு பிளட்னாலே அலர்ஜி இல்லடா? அப்படியா? ஆமா, எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே தலையெல்லாம் காயப்பட்டவளே கம்முன்னு இருக்கா, வேடிக்கை பார்த்தவன் ரவுண்ட் அடிக்கிறான். நீ கம்முன்னு இரு நைனா, இங்க என்னென்னமோ நடக்குது. அடுத்தவன் பொண்டாட்டி கையை வெட்டினதுக்கு இந்த பாடுபடுறாரு. சொந்த பொண்டாட்டியா போற ஏன் கையை வெட்டா என்ன பாடுபடுவாரு? மாவி, நீ வந்ததுல இருந்து எனக்கு இல்லற சுகமே இல்லாம போயிருச்சு. நீ தூங்கும் போது தலையில குழவிக்கல் எடுத்து போடுறேன். ஏண்டா, நான் அனுப்பின லெட்டர் கையெழுத்து போட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா மீனா? ஆமாங்க, காய்கறி வெட்டும் போது கையை வெட்டிக்கிட்டாங்களா, 10 நாள் கழிச்சு வர சொன்னாங்க.
கடன் வாங்கும்போது 10 தடவை நடந்த அவளுக்கு கையெழுத்து கேட்டா 10 நாள் தவணை கேட்கிறாளா? ஏய், 10வது நாள் கையெழுத்து போடலன்னு அவளை தூக்கிட்டு வந்துருங்கடா. கதை பிரமாதமா வந்திருக்கு. யாரை போடலாம்? நடிகர் நடிகைகள் கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் பாதி ஷூட்டிங்ல கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கு அவர் டெக்னிக் தான் கரெக்ட். பேசாம ஒரு காக்காவை மெயின் கேரக்டரா வச்சு டெவலப் பண்ணிட வேண்டியதான். என்ன கொஞ்சம் கிராஃபிக்ஸ் பண்ணணும், எண்டில் ஒரு அம்மன் டான்ஸ் வைக்கணும், வச்சுட்டா போச்சு. ஆனா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வாங்கிடணும். காக்கைகளே காக்கைகளே பிளாக் கலர் காக்கைகளே, சின்ன சின்னதாய் வடை திருடும் சிக்கு புக்கு காக்கைகளே, நேற்று முன்னிரவில் கைவி கட வடைய. என்ன காக்கா யூனியன்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? என்ன கத்தி, உங்க கையால என் கைய வெட்டுங்க. ஒண்ணு செய்யறேன், ஒன்னையே வேணாலும் 2ஆ வெட்டுறேன். ஆனா ஏன் வெட்டணும் மட்டும் சொல்லு. ஏன் வெட்டணும்னு நான் சொல்லணுமாக்கோ? நேத்துக்கு அவ வெட்டிக்கிட்டதுக்கு மட்டும் பதறி போய் அவளுக்கு கட்டு போட்டீங்களா? அது மாதிரி எனக்கும் கைய வெட்டி கட்டு போடுங்க. நாம அப்படியா? கட்டுண்டு இருப்போம். வேணா ஒண்ணு செய்யறேனே, உன் கழுத்து அப்படியே நல்லா நெரிச்சு உன் கால் கட்டை விரல் 2ஐயும் வேணா சேர்த்து உடனே கட்டிடுறேனே. பிடிக்கல, இது பிடிக்கல, சுத்தமா இது பிடிக்கல. எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. எனக்கு இதுக்கு மேல போறதுக்கு இடமும் இல்ல. ஏமா இதெல்லாம் ஒரே டைலாக் தானே? இதையே மணிரத்னம் படம் மாதிரி பிட்டு பிட்டா சொல்றேன். அப்ப எனக்கு ஒரு முடிவு எடுங்க. முடிதானே? எடுக்கணுமா? எடுத்துறேன். தா இப்படி இது வெறும் ஷோகேஸ் தான். அலும்பு பண்ணுனே மொத்த கோடவுனையும் காலி பண்ணிடுவேன். எஸ்கேப் ஆயிக்கோ. இனிமே என் பக்கமே வராத. அக்கா, எங்க அம்மா உங்ககிட்ட மிளகாப்பொடி வாங்கிட்டு சொல்லிச்சுக்கா. நானே வயித்தெரிச்சல் இருக்கிற உனக்கு மிளகாப்பொடி வேணா, நான் ஒண்ணு தர மாட்டேன் போ. அக்கா, வயிறு அளவுக்கு என்ன இருந்துச்சு? என் பெருமாளே என் முடிய கட் பண்ணி என்ன பிடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. ஏன்டா சிரிக்கிறா? பாத்தியா, முடிய அவருக்கு ரொம்ப பிடிச்சனால தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அப்படியா? அப்படியா? யார் நீங்க? ஆளவந்தான் யூனிட்ல இருந்து வந்திருக்கீங்களா? பெருமாளே, நான் தான் உங்க ஆண்டாளே. அடி பாவி, இவ்வளவு நாளா உனக்கு உள்ளதான் காலியா இருந்துச்சு, இப்ப வெளியே ஆக்கிட்டியா? ஏன் இப்படி பண்ண? என்ன பெருமாள், நீங்க உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியாதா? அன்னைக்கு நீங்க ஆசையா என் முடிய வெட்டினீங்கல்ல, அதனால நான் மொத்த முடியும் உங்களுக்கு காணிக்கையாக்கி கொண்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட ஞான சூன்யம், வீட்டே இப்படி பார்பர் ஷாப் மாதிரி ஆக்கிவிட்டியே. பெருமாள், நான் மட்டும் இல்ல, பெருமாளை பாக்குறதுக்கு நிறைய பேர் திருப்பதிக்கு போயிட்டு இருந்தாங்க. நீங்க அங்க போறீங்க, பெருமாள் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் தான் எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏமண்டி, அந்த ரெண்டு பெருமாள் நீ சூடண்டி. க்ளோனிங் எஃபெக்ட் மாதிரியே இருக்குதே. ஆஹா, ஒவ்வொருத்தரும் 2 எடுப்பு சாப்பாடு சாப்பிடுவான் போல தெரியுதுப்பா. பெருமாள், எங்க ஓடுறீங்க? சூடண்டி. என்னையா இது? ஜாதி சங்கம் ஆரம்பிச்ச மாதிரி ஏதாவது மொட்டத்தல சங்கம்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படி தர்பூஸ் மேல மசாலா தடவன மாதிரி வந்து நிக்கிறீங்களா சார்? ஏமண்டி, அந்தரு பாலாஜிக்கு தண்டம் பெட்டண்டி. நான் பாலாஜியா? இது சொன்னா உங்க புத்தி எங்க போச்சு? எங்கயாவது பாலாஜி இப்படி டி ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டு நிப்பாராயா? அடி பாவி, எங்களை ஏமாத்திட்டீடி. ஜரிகண்டி 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 ஜரிகண்டியா? இப்படி ஊர்ல அடிபட்டாதான் உனக்கு ஒரு தெளிவு வரும். பெருமாள், நான் எவ்வளவு பாக்கியம் செய்தவள். கண்ணத்தை பண்ணு மாதிரி ஆக்கியிருக்காங்க, இதுக்கு பேர் பாக்கியமா? இல்லை பெருமாள், என்ன? பெருமாளை பார்க்க வர்றவங்களை எல்லாம் ஜருகண்டி ஜருகண்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பெருமாளே எனக்கு ஜருகண்டி சொல்லும்போது நான் எவ்வளவு கொடுத்து வச்சவோ. ஐயோ, இது திருந்தாத கேஸ். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன். பெருமாள் ரெஸ்ட் எடுக்க கூடாது. இன்னும் 3 பஸ்ல மொட்டை தலையோட ஆளுங்க எல்லாம் வர்றாங்க. ஐயோ, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.